ஐயா வாங்க தம்பி. என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? உட்காருங்க. வீட்டுல சின்னம்மா தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க ஐயா. ஐயா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும் தம்பி. பழையபடி எல்லாம் நல்லபடி ஆகும்னு பார்த்தா இப்படி நடந்து போச்சு. இளவஞ்சி, தம்பிக்கு குடிக்க மோர் கொண்டு வாமா. ஐயா ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னீங்களே, என்ன விஷயம் ஐயா? ஒன்றும் இல்லைப்பா, என் பொண்ணு கங்கா கல்யாண விஷயத்தில் ஏதேதோ நடந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஐயா அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுதே, இப்போ என்ன ஐயா? நடந்த பிரச்சனையெல்லாம் ஏதோ நேரம் சரியில்லாமல் நடந்திருக்குமோ இல்லை கண்டிஸ்டியால் நடந்திருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் இப்போ மனசுக்குள்ள வேற ஒரு எண்ணம் வந்திருக்குப்பா. ஐயா இந்தாப்பா குடி. நடந்த சம்பவத்தை வச்சு பார்த்தா இதுக்கு பின்னணியில யாரோ இருக்காங்கன்னு என் மனசு சொல்லுது. என்னைய சொல்றீங்க? சம்மந்தி அம்மா கல்யாணத்தை நிறுத்தணும்னு சொல்லிட்டாங்கப்பா. என்னைய சொல்றீங்க? கலெக்டரோட அம்மா அப்படி சொன்னாங்க? ஆமா தம்பி, நம்ம கலெக்டர் மாப்பிள்ளைக்கு நடந்தது விபத்து இல்லையா, ஏதோ திட்டமிட்ட சதியா கலெக்டர் ஆத்துக்குள்ள இழுத்து அவரோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருக்காங்களா? திட்டமா? திட்டங்கிட்டமெல்லாம் ஒண்ணு இல்லைங்க மச்சான். எங்க குடும்பத்துக்கு வேண்டாதவங்க யாரோ அந்த அம்மாட்ட அப்படி சொல்லியிருக்காங்கன்னு ஐயா சொல்றாருங்க. யாரும் சொல்லலப்பா. அந்த கலெக்டர் தம்பியே அவங்க அப்பா கிட்ட மனசு பொறுக்காம இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. சரிங்க ஐயா, அதுக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும்? கலெக்டர் ஆத்துல ஏற்பட்ட சூழல்ல அடிச்சுட்டு போயிட்டாரு, அதுக்கு அந்த அம்மா நம்ம குடும்பத்து மேல சந்தேகப்படுறதா? அந்த அம்மாவா சந்தேகப்படலப்பா, யாரோ உருவாக்கி விட்டுருக்காங்க. இல்லைன்னா அந்த அம்மா இந்த அளவுக்கு பயப்பட மாட்டாங்க. யாரோ அந்த அம்மாவை தனிப்பட்ட முறையில சந்திச்சு இதெல்லாம் ஐயாவோட உறவுக்காரங்க தான் பண்ணிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அம்மாவை குற்றம் சொல்றது சரியில்லைப்பா. தான் குஞ்சுகளுக்கு ஒரு ஆபத்துன்னா ஒரு பறவைக்கு ஆவேசம் வர்ற மாதிரிதான் பையனை பெற்று வளர்த்த தாய்க்கும் வரும். அந்த ஆற்றாம நாச்சியார் வீடுன்னு பார்க்குமா இல்ல ஐயா குடும்பம்னு அடங்கிடுமா? பொங்கி வெடிச்சிடாதா? அதைத்தான் அந்த தாயும் பண்ணா. ஐயா இப்ப அந்த அம்மா என்னதான் குற்றம் சொல்றாங்க? கலெக்டர் தம்பியை கொல்ல திட்டம் போட்டதும் இனிமேலும் அவர் உயிருக்கு ஆபத்து வர போறதும் நம்ம சொந்தக்காரங்கனால தானா? அதுவும் இந்த குடும்பத்துல இருந்து தானா? ஐயா, குற்றவாளி நம்ம குடும்பத்துல தான் இருக்கணுமா? வெளியில கூட இருக்கலாம்ல? அப்படி இருக்கணும்னு தாம்மா நானும் கடவுளை வேண்டிக்கிறேன். ஆனா எப்ப என் குடும்பத்துல ஒரு களங்கம் வந்துச்சோ, அதுவும் என் பொண்ணு வாழ போற இடத்துல இருந்து வந்துச்சோ, அதை தொடச்செறிய வேண்டியது என் கடமை இல்லையா? ஊருக்கே நியாயம் சொல்ற எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டாமா? ஐயா இப்ப என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க? விசாரிக்கணும்ப்பா. அப்ப ஆத்தா மாமன் மச்சான் அண்ணன் தம்பி தங்கச்சி இந்த உறவையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பாரபட்சம் இல்லாம விசாரணை நடத்தி அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சு அந்த அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும். ஐயா சரிங்க. ஐயா, எதுக்கே நீங்க இப்படி உங்களை வருத்திக்கிறீங்க? எல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. நம்ம கும்பிடுற கடவுள் நிச்சயமா நம்மள கைவிடாதீங்க. ராச்சியா, என்னதான் பூஜை புனஸ்காரம் பரிகாரம் பண்ணாலும் நடைமுறை தர்மத்தை நிலநாட்டலன்னா அந்த கடவுளே நம்மளை மன்னிக்க மாட்டாரு. ஐயா நீங்க கோபப்படாதீங்க, இந்த விஷயத்துல எனக்கும் சந்தேகம் இருந்தது. ஏன்னா கலெக்டர் காணாம போன இடத்துல சுழல் கிடையாது, அவ்வளோ ஆழமும் கிடையாது. அது இல்லாம அவருக்கும் நல்ல நீச்சல் தெரியும். அதுக்கப்புறமும் இந்த சம்பவம், எனக்குள்ள இந்த சந்தேகம் இருந்துச்சியா? நீங்க கவலைப்படாதீங்க,
விசாரிச்சு குற்றவாளியை கண்டிப்பா கண்டுபிடிச்சிடுறேன். ஐயா, என்ன இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள போலீஸ் விசாரணை அது இதுன்னு சரிப்பட்டு வருமா? அந்த கலெக்டரே போலீஸ்ல புகார் கொடுக்கல, நீங்க ஏன் மாமா இதெல்லாம் செய்றீங்க? ஏமா, நான் என்ன போலீஸ்லயா புகார் கொடுத்தேன்? இந்த மாதிரி பேச்செல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் செண்பக பாண்டிகிட்ட ஒப்படைச்சிருக்கேன். இவர் யாரு? நம்ம சொந்தக்காரன். இந்த விஷயத்தை எப்படி கையாளணும்னு அவருக்கு தெரியும். ஐயா, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? நான் யாருன்னு கை காட்ட முடியும்? இந்த வீட்டை தூணா தாங்கி நிக்கிறது என்னுடைய சொந்த பந்தங்கள் தான். யாருன்னு சொல்றதுன்னே தெரியலப்பா. ஐயா, அந்த கலெக்டருக்கு ஏதோ நாகதோஷமாயா? அதுக்கு பரிகாரம் பண்ண போன இடத்துலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு தோஷம் பிடிச்சிருந்தா நாம என்னங்கயா பண்ண முடியும்? ஏண்டி இப்ப தோஷத்தினாலன்னு சொல்ற, அப்புறம் ஏன் உன் அண்ணன் ஜெயச்சந்திர மேல பழிய போட்ட? அது என்னது? ஜெயச்சந்திர மேல பழி போட்டாங்களா? ஏன்? அது ஒண்ணு இல்லப்பா, கங்காவுக்கு இப்படி எல்லாம் நடந்து போச்சேன்னு இளவஞ்சிக்கு ரொம்ப வருத்தம். அதான் முன்ன பின்ன யோசிக்காம இப்படி உளறி கொட்டிட்டா. ஏமா இளவஞ்சி, உன் அண்ணனை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீ இன்னும் புரிஞ்சுக்கலையம்மா. அவ ரொம்ப நல்லவம்மா. இங்க பாரு இளவஞ்சி, கலெக்டர் தம்பிய தோஷம் பிடிச்சவருன்னு சொல்றியே, நாளைக்கு சம்பந்தி அம்மா கிட்ட போய் கங்காக்கு தோஷம் பிடிச்சிருக்கு, அவளாலதான் இப்படி நடந்திருக்குன்னு யாராவது போய் சொன்னா நாம சும்மா இருப்போமா? வாய மூடிக்கிட்டு பேசாம இரு. தோஷமெல்லாம் ஒண்ணுமில்லம்மா. எல்லா தோஷத்துக்கும் ஒரேடியா முழுக்கு போட்டுட்டு கலெக்டர் நல்லபடியா கரை சேர்த்துட்டா அந்த காவிரி ஆத்தா. இனிமேலாவது நடக்கிறது நல்லபடியா நடக்கும். ஐயா, பத்திரிக்கை எல்லாம் கொடுத்து பந்தக்கால் நடப்போற கல்யாண வீடு மாதிரியா நம்ம வீடு இருக்கு? என்னென்னமோ அசம்பாவிதம் நடந்துட்டு இருக்கு. சரிங்கய்யா, நீங்க நம்பிக்கையோட இருங்க. தம்பி, சாப்பிட்டுட்டு தான் போணுப்பா. சரிங்க இளவஞ்சி, வா சமையல கவனிப்போம். வாமா. நில்லுங்கடா ஐயா. செண்பக பாண்டி, ஐயா, நான் முடிவா சொல்றது என்னன்னா, இந்த கலெக்டர் வீட்டு சம்பந்தம் நல்லபடியா முடியணும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கங்காவை தாம்பொன்னா நினைச்சு பரிகாரம் பண்ண கூப்பிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க குத்தம் சொல்றாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இல்லாம இருக்காது. ஆமாங்க. ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்தா அதனால பாதிக்கப்பட போறது நம்ம கங்கா மட்டும் இல்ல, அவங்க குடும்பமும் தான். நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்கிட்டதுனால அவங்களும் பாதிக்கப்படணுமா என்ன? அதுவும் அவங்க சொல்றது சாதாரண குத்தமா? ஒரு உசுரை எடுக்கிற மகா பாதகம். அதனால அதை தீர விசாரிச்சு குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறது ஓம் பொறுப்பு. சரிங்க ஐயா. டேய், என்னடா அது ஐயா நம்ம மேலேயே சந்தேகப்பட்டு விசாரிக்க சொல்றாருன்னு சங்கடப்படாதீங்க. சீதையை தீ குளிக்க சொன்ன ராம நிலைமை தான் என் நிலைமையும். என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்குங்கப்பா. இந்த விசாரணையே நாம குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கத்தான். அதனால மனசுல எந்த வருத்தமும் வச்சுக்காம தம்பியோட விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? ஐயா வீட்டுல எப்படி விசாரிக்கிறதுன்னா அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். காலங்காலமா நியாயத்துக்கு கட்டுப்பட்ட குடும்பம் இந்த குடும்பம். இதை உங்க கடமையா நினைச்சு செய்யுங்க. யாருக்கும் கருணை காட்ட வேண்டாம், யாருகிட்டையும் தேவதாசினை பார்க்க வேண்டாம். உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சா போதும். ஐயா, உங்க குடும்பத்துக்கு எந்த கலங்கமும் வராம இந்த விஷயத்தை நான் நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றிப்பா. உன்ன மாதிரி சொந்தக்காரங்க அனுசரணையா இருக்கிறதுனால தான் நான் இன்னும் எல்லா பிரச்சனையும் தாங்கிட்டு இருக்கேன். பாப்பா சாப்பிடலாம். சரிங்க. நில்லுங்க. ஐயா சொன்ன மாதிரி விசாரணைக்கு நீங்களும் குலசேகர சித்தப்பாவும் தயாரா இருங்க. உங்ககிட்ட இருந்துதான் நான் விசாரணையை ஆரம்பிக்க போறேன். குலசேகர் மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு நாங்க 2 பேரும் ரெடியா இருக்கோம் சார். குலசேகர் மாமாவும் ரெடியா இருப்பாருங்க சார். வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம். வந்துட்டேன் ஐயா. போங்க.
என்னடா தம்பி இது? நடரா தம்பி. மாமா, கலெக்டர் காவிரி ஆத்துல மூழ்கி திரும்ப வந்தது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கு மாமா, ஒரு விதத்துல பயமாவும் இருக்கு மாமா. மாப்ள, எதுல சந்தோஷம் எதுல பயம்? என் பையனை சுழல் இழுத்துட்டு போகல, என் பையனை காலை புடிச்சு யாரோ உங்க சொந்தக்காரங்க இழுத்து சாகடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அதனால கல்யாணத்தை நிறுத்திருங்கன்னு ஐயா கிட்ட நேரடியாவே கலெக்டரோட அம்மா சொல்லிருச்சு. அத நினைச்சா தான் மாமா பயமா இருக்கு. ஆனா ஒண்ணு, இந்த கல்யாணத்தை நிறுத்துற வேலையை நமக்கு வைக்காம அந்த அம்மாவே எடுத்துக்கிச்சு. அத நினைச்சா சந்தோஷமா இருக்கு மாமா. மாமா, சொந்தக்காரங்க தான் செஞ்சிருப்பாங்கன்னு அந்த கலெக்டரோட அம்மா ஐயா கிட்ட சொன்ன உடனே ஐயா அதிர்ச்சி ஆயிட்டாரு. இந்த கல்யாணம் நடக்கணும்னா குற்றவாளி யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு ஐயா நம்ம சொந்தக்காரர் இருக்கான்ல டிஎஸ்பி செண்பக பாண்டியன் விசாரிக்கிற பொறுப்பை அவங்ககிட்ட தான் கொடுத்திருக்காரு. நாம எங்க மாட்டிப்போன்னு மனசுக்குள்ள பயமா இருக்கு மாமா. விசாரணையில சொந்தக்காரங்களாவே இருந்தாலும் யாரை விட்டு வைக்க கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டாரு மாமா. அத நினைச்சாலும் எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த முறை நம்ம மாட்டிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், ஐயா நம்மள தலைமுழுகிடுவாரு. சுப்புலட்சுமி குடும்பத்து முன்னால நம்ம தலை குனிஞ்சு தான் நிக்கணும். இதுக்கு ஏதாவது சொல்லுங்க மாமா. மாப்ள, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. என்னோட கவலை எல்லாம் எங்க இந்த கலெக்டரோட அம்மா மறுபடியும் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்களோ அப்படிங்கிறது தான். கண்டிப்பா கலெக்டரோட அம்மா மனசு மாற மாட்டாங்க. இளவஞ்சி அந்த அம்மாவை பார்த்து எங்க சொந்தக்காரங்க ரொம்ப மோசமானவங்க, இப்ப காலை புடிச்சு இழுத்தவங்க, கண்டிப்பா ஒரு நாள் கழுத்தை புடிச்சு நெரிப்பாங்க, கல்யாணத்தை நிறுத்துறத தவிர உங்க புள்ளை காப்பாத்த வேற வழி இல்லைன்னு சொல்லியாச்சு. அதனால நீங்க டிஎஸ்பி கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒரு வழியை சொல்லுங்க. ஏகப்பட்ட வழி இருக்கு மாப்ள. அந்த டிஎஸ்பியோட கவனத்தை திசை திருப்பினாலே போதும். அதுக்கு யார் மேலேயாவது பழிய தூக்கி போடணும். யார் மேல பழிய தூக்கி போடலாம்? மாமா, அதையும் பண்ணிட்டோம் மாமா. அதையும் பண்ணிட்டீங்களா? யார் மேல போட்டீங்க? மன்னிச்சிருங்க மாமா, ஜெயச்சந்திரன் மேலதான் பழி போட்டோம். மாமா, அந்த டிஎஸ்பிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துட கூடாதுன்னு தான் பழிய தூக்கி ஜெயச்சந்திரன் மேல போட்டோம். அதுவும் எடுபடாம போச்சு. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க மாமா. ஜெயச்சந்திரன் நல்லவன் இல்லைன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் ஐயா நம்ப மாட்டேங்கிறார் மாமா. கலெக்டர் ஜெயச்சந்திரன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். அப்படி அவன் கெட்டவனா இருந்திருந்தா கங்கா கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டியிருப்பான். இப்ப ஜெயச்சந்திரன் மனசு மாறி திருந்திட்டான்னு அவனை உயர்வா நினைச்சிட்டு இருக்காரு மாமா. மொத்தத்துல அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு மாமா. அந்த நம்பிக்கையை உடைச்செறியணும். வேண்டாம் மாப்ள, புதுசா எதையாவது செஞ்சு வம்புல மாட்டிக்க வேண்டாம். நாம தடையமே இல்லாம தப்பு பண்ணிருக்கோம். அந்த டிஎஸ்பி வந்து என்ன செய்வான்? வருவான், விசாரிப்பான், புடி கொடுக்காம பேசுவோம். மாமா, கலெக்டருக்கும் நமக்கு ஒத்து வராதுங்கிறது அவனுக்கே தெரியும். லஞ்ச விஷயத்துல நாம தான் தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சு போனா போகுதுன்னு விட்டுருக்கான். இதையெல்லாம் டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டா நாம என்ன மாமா பண்றது? மாப்ள, எல்லாத்தையும் நாம தான் செஞ்சோம். யாருக்கு தெரிஞ்சு செஞ்சோம்? கலெக்டர் உண்மையாவே சொல்லலதான் மாட்டினான். ஆனா நம்மள பிடிக்காததால யாரோ தன்னை இழுத்து கொல்ல பார்த்ததா நம்ம மேல பழி போடுறான் அப்படின்னு நாம அவனை திசை திருப்பினா என்ன? மாமா, காலை புடிச்சு இழுத்த சம்பவமே நடக்கலன்னு சொல்றதுக்கு இதுல ஒரு கோணம் இருக்கு மாமா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, டிஎஸ்பியோட திறமைக்கு முன்னாடி உங்க அறிவெல்லாம் செல்லுபடியாகாது மாமா. எனக்கு என்னமோ பயமா இருக்குது. இந்த வருக, இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த டிஎஸ்பி வந்து விசாரிக்கும் போது வார்த்தைகளை ஜாக்கிரதையா பயன்படுத்துங்க. முதல்ல இப்படி பயப்படுறத நிறுத்துங்க. மொத்தத்துல கல்யாணம் நின்னு போச்சு. நாம நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு, ஐயாவோட மனசுல மட்டும் இதையெல்லாம் நாம தான் செய்யறோம்னு ஒரு சின்ன சந்தேகம் கூட வராத அளவுக்கு நல்லவங்களாவும் அப்பாவிகளாவும் கடைசி வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்கணும். மாமா, அதைத்தானே நாங்க இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து அதையே செஞ்சிடறோம். என்னடா தம்பி? சரிண்ணே, நடிக்கிறோம் மாமா, நடிக்கிறோம். सर्वकार्येषु सर्वदा धनं धान्यं वशुं बहुपुत्र लाभं सदसं वश्चरो दीर्घमायुः दीर्घायुरस्तु मे त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं उर्वारुकमेव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात्. கலெக்டர் தம்பி எப்படிமா இருக்காரு? இந்த ஆண்டவன் புண்ணியத்தில் நல்லா இருக்கா. பகவான் புண்ணியத்துல கலெக்டர் தம்பி க்ஷேமமா ஆரோக்கியமா இருப்பார். வாங்க. இங்கதான் இருப்பாங்க, எங்கேயாவது தேடுவோம். பாப்போம். அம்மா, வாமா இளவஞ்சி. வாங்கம்மா, சாமி கும்பிடலாம். நான் சாமி கும்பிட்டுட்டேன், பிரகாரம் சுத்த போறேன்.
கலெக்டர் அம்மா, நடந்ததெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். சுப்புலட்சுமி வீடே கதி கலங்கி போய் கிடக்குது. என் பையனுக்கும் கங்காக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு ஐயா கிட்ட ஒரே போடா போட்டுட்டீங்களாமே. எனக்கு தெரிஞ்சு ஐயா கிட்ட இவ்ளோ தைரியமா யாருமே பேசுனது இல்ல. ஏண்டி இளவஞ்சி, இந்த அம்மாவை என்ன நம்மள மாதிரி சாதாரணமானவங்க நினைச்சுக்கிட்டியா? ரெட்டையர் கலெக்டர். என்னது? அதான் அந்த முன்னாள் கலெக்டர். ஐயோ, அது ரிட்டையர்டுக்கா? அதான் முன்னாள் கலெக்டரோட சம்சாரம் இந்த மாவட்ட கலெக்டர் செல்வக்கண்ணன் சாருக்கு அம்மா. ஐயா மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா. எனக்கு ஐயா மேல எல்லாரையும் விட ரொம்ப மரியாதை இருக்கு. என்ன பண்றது, எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா என்னால பொறுத்துக்க முடியாது. அதனாலதான் அப்படி பேசிட்டம்மா. அம்மா அம்மா, நீங்க அப்படி பேசுனதுல எந்தவித தப்பும் இல்ல. உங்களுக்கு உங்க புள்ள உயிர் தான் முக்கியம். உங்க புள்ளைய காப்பாத்துறதுக்கு நீங்க எந்த முடிவு வேணாலும் எடுக்கலாமா? எங்க ஐயா இருக்காரே, அவரு நியாயத்திலயும் நேர்மையிலயும் அந்த தெய்வத்துக்கு சமமானவரு. அப்படிப்பட்டவர் கண்ணு இப்ப பாசம் மறைக்குதுமா. எங்களை விட கங்கா மேல ஐயா அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. கலெக்டரை கங்காக்கு கட்டி வைக்கணும்னு எங்க ஐயா முடிவு எடுத்துட்டாரு. அதுக்காக அவரு என்ன வேணாலும் செய்வாருமா. எங்களுக்கு தூரத்து சொந்தம் செண்பக பாண்டியன்னு ஒருத்தர், அவரு போலீஸ்ல வேலை செய்யறாரு. அவர்கிட்ட ஐயா என்ன சொன்னாரு தெரியுமா? கலெக்டர் ஆத்தோட போன சம்பவத்தை பத்தி விசாரிக்க சொல்லிருக்காரு. இவரும் விசாரிப்பாரு. விசாரிச்சு என்ன தெரியுமா சொல்லுவாரு? எங்களுக்கு சம்பந்தமே இல்லாத எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இவன் தான் குற்றவாளின்னு உங்க முன்னாடி நிறுத்துவாரு. இதெல்லாம் கண் துடைப்புக்கு தான். அதை மட்டும் நம்பிடாதீங்கம்மா. இளவஞ்சி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கலெக்டர் அம்மா என்ன இந்த மாதிரி படிக்காதவங்களா? அவங்கள யாராலையும் ஏமாத்த முடியாது. அக்கா, இவங்கள யாராலையும் ஏமாத்த முடியாது. இவங்க பெரிய புத்திசாலி தான். நான் அதுக்காக சொல்லல. மத்தவங்க ஏமாத்துறாங்களோ இல்லையோ, இவங்க புள்ள மேல இவங்க உசுரா இருக்காங்க. இவங்க புள்ளையே இவங்களை ஏமாத்திட கூடாது இல்லையா? அதுக்குதான் சொன்னேன். என்னம்மா சொல்ற? என் புள்ள என்ன ஏமாத்துவானா? இத நான் நம்ப மாட்டேன். ஐயோ, உங்களுக்கு தெரியாதுமா. ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை விரும்பிட்டானா அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வான். அம்மா அப்பா யாரையும் மதிக்க மாட்டான். உங்க புள்ள அந்த கங்கா மேல பைத்தியமா இருக்காரு. யாரு கண்டது? ஒரு நாள் அவளை இழுத்துட்டு இந்த ஊரை விட்டு ஓடினாலும் ஓடிடுவாரு. இத பாருமா, அவன் அப்படிப்பட்டவன் இல்ல. என் புள்ள கலெக்டர். அவன் ரொம்ப பொறுப்பானவன். அவன் அப்படி எல்லாம் செய்ய மாட்டான். அதுக்கு இல்லம்மா, அவரும் மனுஷன் தானே. நான் சொன்ன மாதிரி நடக்காம இருக்கணும்னா கங்கா வேணுமே உங்க புள்ள சந்திக்காத மாதிரி பாத்துக்கங்க. அதான் நல்லது. ஏதோ உங்க நல்லதுக்காக சொல்றோம். நாங்க வரோமா? வாமா கங்கா. வரோமா?